வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். இன்றிலிருந்து நாம் சுந்தரகாண்டத்தை காணப்போகிறோம். அனுமனின் ஆற்றல்களை ஜாம்பவான் எடுத்து கூற, அதனால் தூண்டப்பட்ட ஹனுமான் சீதையை கண்டுபிடிக்க தேவர்கள் செல்லும் ஆகாய வீதியை தேர்ந்தெடுத்தார். அதற்காக மகேந்திர மலையின் மேல் வேகமாக ஏறினார். இந்த மகேந்திர மலை என்பது தற்போதுள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடியாகும். அந்த மலையின் மேலுள்ள காட்டின் நடுவே அவர் செல்லும்போது பறவைகளெல்லாம் நடுங்கி மறைந்தன. மார்பினால் மரங்களை முறித்தார். அவருக்கு எதிரே வந்த விலங்குகள் இறந்தன. அந்த மலையையே ஒரு கலக்கு கலக்கினார். அவர் கிழக்கு நோக்கி நின்று சூரியன், தேவேந்திரன், தன் தந்தையான வாயு பகவான் மற்றும் பிரம்மாவை கைகூப்பி வணங்கினார். பின் தென் திசை நோக்கி செல்வதற்காக தன்னை வளர்த்து கொண்டார். எந்த அளவிற்கு வளர்த்து கொண்டார் என்றால், நம் நாமக்கல் ஆஞ்சநேயர் போல் 100 மடங்கு உயரமும் 100 மடங்கு அகலமும் உள்ள ஆஞ்சநேயரை உங்கள் மனக்கண்ணில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நினைத்தாலே நமக்கு மெய் சிலிர்க்கிறதல்லவா? அந்த அளவுக்கு தன்னை மிக பெரியதாக வளர்த்து கொண்டார். ஒரு பருத்த மலையைப் போல் தன்னை அவர் வளர்த்து கொண்டார். அளவிட முடியாத அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்ட அவர் சமுத்திரத்தை தாண்ட விரும்பி கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்தினார். ஹனுமான் அழுத்திய வேகத்தில் அந்த மலையே சிறிது நடுங்கிற்று. அந்த அசைவினால் மலையிலுள்ள மரங்களில் இருந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்தன. அதனால் பூக்களால் மூடப்பட்ட அந்த மலையே பூக்குவியல் போலானது. அவரால் அழுத்தப்பட்ட அந்த பர்வதம் மதநீரை பெருக்கும் யானையைப் போல நீர்த்தாரைகளை பெருக்கிற்று. அனுமனால் அழுத்தப்பட்ட அந்த மலையிலிருந்து மனோசிலை என்ற பாஷாணம் நிறைந்த பாறைகள் சரிந்து விழுந்தன. அந்த பேரொலியானது மண்ணிலும் விண்ணிலும் எல்லா திசைகளிலும் இடி போல பரவியது. அங்கிருந்த பெரிய சர்ப்பங்கள் படமெடுத்து விஷத்தை கக்கிக்கொண்டு பற்களால் பாறைகளை கடித்தன. அந்த பாறைகளும் சடச்சடவென ஒலி எழுப்பிக்கொண்டு சிதறிப்போயின. அந்த விஷாக்னியில் எரிந்து பாறைகள் நெருப்பு போல பிரகாசித்தன. மலையில் இருந்த தவசிகள் மலையானது பூதங்களால் பிளக்கப்படுகிறது என்று நினைத்து பயந்தார்கள். வித்யாதரர்கள் பயந்து தம் பத்தினிகளோடு ஆகாயம் நோக்கி கிளம்பி போனார்கள். ஆகாயத்திலிருந்து பெண்கள், மாமுனிவர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள், சித்தர்கள் அனைவரும் புன்னகையுடனும் ஆச்சரியமுடனும் அந்த மலையையே கவனித்து கொண்டிருந்தார்கள். மலை போன்ற அனுமான் ரோமங்களை சிலிர்த்து கொண்டு மிக பெரியதாக நாதம் செய்தார். வாளை சுருட்டி அடித்தார். அவர் பின்புறம் நீண்டிருந்த வாள் கருடன் பற்றி செல்லும் பாம்பு போல் காணப்பட்டது. தன் கைகளை மலையில் ஊன்றிக்கொண்டு இடுப்பை சுருக்கி கால்களையும் மடக்கி கொண்டார். தன் தேஜஸ், ஆற்றல், வீரத்தை பன்மடங்கு வளர்த்து கொண்டார். மற்ற வானரங்களை பார்த்து, இலங்கைக்கு போய் சீதையை பார்க்க முடியாவிட்டால் தேவலோகம் போவேன். அங்கும் சீதை இல்லாவிட்டால் ராவணனை கட்டி இழுத்து வருவேன். தேவைப்பட்டால் ராவணனோடு இலங்கையை பெயர்த்தெடுத்து வருவேன் என்று கூறிவிட்டு ஆகாயத்தை நோக்கி எம்பினார். அவர் புறப்பட்ட போது அவருடன் மலைமேல் இருந்த மரங்களும் புஷ்பங்களும் நாரைகளும் கொக்குகளும் அவர் தொடையின் வேகத்தால் அவருடனேயே சிறிது தூரம் சென்றன. இவ்வாறு மரங்களால் சூழப்பட்ட அனுமான் பறக்கும் மலையைப் போல் தோன்றினார். அவர் வேகம் சிறிது அடங்கிய பின் அந்த மரங்களெல்லாம் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு கடலில் விழுந்தன. ஆகாயத்தில் விரிக்கப்பட்ட அவருடைய 2 கைகளும் 5 தலைகளை கொண்ட 2 நாகங்கள் போல தோன்றின. அவர் அக்குலில் மோதி புறப்பட்ட காற்றின் சப்தம் மேக கர்ஜனை போல் இருந்தது. அவர் கடலில் சென்ற இடமெல்லாம் அவர் தொடையின் வேகத்தால்
கலக்கப்பட்டது போலிருந்தது. அவர் பறப்பது இறக்கையில்லாத பர்வதம் பறப்பது போலிருந்தது. வானிலிருந்தவர்கள் அவர் மேல் மலர் மாறி பெய்தார்கள், வாழ்த்தினார்கள். அவர் களைப்படையாமல் இருக்க அவரை சூரியன் சுடவில்லை. வாயு பகவானும் குளிர்ச்சியாக அவரை தடவி கொடுத்தார். அனுமான் கடலை கடந்து கொண்டிருந்த போது சமுத்திரராஜன் அவரை உபசரிக்க எண்ணினான். அந்த கடலரசன் இவ்வாறு எண்ணினான்: நான் இக்ஷ்வாகு குலத் தலைவரான சகரன் என்பவரால் உண்டாக்கப்பட்டேன். அனுமன் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த ராமனுக்கு உதவ போய்கொண்டிருக்கிறார். எனவே இவரை கஷ்டப்பட விடக்கூடாது. இவர் களைப்பை போக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே கடலரசன் தண்ணீருக்குள் மறைந்திருந்த மைனாக மலையை பார்த்து, நீ மேலும் கீழும் குறுக்கிலும் வளரும் திறமை பெற்றவன். ஆகையால் உன்னை நான் கிளப்புகிறேன். அனுமான் ராம காரியமாக வானத்தில் பறந்து கொண்டு வருகிறார். தண்ணீரிலிருந்து நீ மேலே எழுந்து வா. இவர் நம் விருந்தினர். அவர் உன் சிகரத்தில் தங்கி உன் மலையிலுள்ள காய், கனி, கிழங்கு வகைகளை உண்டு இளைப்பாரட்டும் என்று கூறினார். உடனே மைனாக மலையானது தண்ணீரிலிருந்து மேலே வந்தது. மிக்க வேகத்தோடு சென்று கொண்டிருந்த அனுமான் மேலே எழும்பி தன் எதிரே நின்ற அந்த மலையை பார்த்து, இதுவும் ஒரு இடையூறு என்று எண்ணி அதை தன் மார்பினால் முட்டித் தள்ளினார். அப்போது அந்த மலையானது அனுமனின் வேகத்தையும் பலத்தையும் எண்ணி வியந்தது. மனித வடிவெடுத்த அந்த மலை தன் சிகரத்தில் நின்றபடி மகிழ்ச்சியோடு கூறிற்று: வானரோத்தமரே, தாங்கள் என் சிகரங்களில் இறங்கி இளைப்பாரி பசியாரி பின் செல்லுங்கள் என்று பணிவோடு கூறியது. மேலும் நீங்கள் வாயுதேவனின் புத்திரர். அதனால் நான் சொல்லப்போகும் மற்றொரு காரணத்தையும் கேளுங்கள். ஐயனே, முன்பு ஒரு காலத்தில் எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தன. எனவே அவை எல்லா திசைகளிலும் பறந்தன. அப்படி அவை பறக்கும்போது தேவர்களும் முனிவர்களும் மற்ற உயிர்களும் அவை விழுந்து விடுமோ என்ற சந்தேகத்தில் பயமடைந்தார்கள். உடனே இந்திரன் கோபம் கொண்டு தன் வஜ்ராயுதத்தால் ஆயிரக்கணக்கில் மலைகளின் இறகுகளை வெட்டி போட்டான். நான் வாயுதேவனை சரணடைந்ததால் அவரால் இந்த உப்பு கடலுக்குள் அப்போது தள்ளப்பட்டேன். இங்கு சிறகுகளை மறைத்து கொண்டு உங்கள் தந்தையால் பாதுகாக்கப்பட்டேன். ஆதலால் என் வணக்கத்துக்குரிய உங்கள் தந்தை தங்களை உபசரிப்பதால் மகிழ்ச்சி அடைவார். தயவு செய்து என் சிகரங்களில் களைப்பாருங்கள் என்றார். உடனே ஹனுமான், நான் மிகவும் திருப்தி அடைந்து விட்டேன். உங்கள் வார்த்தைகளே எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி என் களைப்பை போக்கிவிட்டன. நான் ராம காரியமாக செல்கிறேன். விடிவதற்குள் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சூளுரைத்து கிளம்பியிருக்கிறேன். அதனால் என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு அந்த மைனாக மலையை தன் மார்போடு கட்டித் தழுவி புன்னகைத்தவாறே மீண்டும் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பித்தார். அன்பாக வந்த இடையூரை தன் அன்பாலேயே வென்றார் அனுமான். இரண்டாவதாக ஒரு இடையூறு. சுரசை என்று ஒரு நாகமாதா. தேவ கந்தர்வ சித்தர்கள் அந்த சுரசையிடம், நீ ராட்சத வடிவெடுத்து அனுமனுக்கு ஏதாவது இடையூறு செய். அவர் ஏதாவது உபாயம் செய்து உன்னை ஜெயிப்பாரா? ராமகாரியம் முடிக்க அவருக்கு சாமர்த்தியம் உள்ளதா என்று நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்றனர். உடனே அந்த சுரசையானவள் பெரிய உருவம் எடுத்து அனுமனை இடைமறித்தாள். வானர வீரனே, தெய்வங்களால் நீ எனக்கு உணவாக அளிக்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை சாப்பிடப் போகிறேன். என் வாய்க்குள் புகுவாயாக என்றாள். உடனே வானரர் இன்முகத்துடன் கைகூப்பி, நான் ராமகாரியமாக செல்கிறேன். அதை முடித்துவிட்டு மீண்டும் உன்னிடம் வருகிறேன். இது சத்தியம் என்றார். ஆனால் சுரசையானவள், இல்லை, இந்த வழியாக யார் சென்றாலும் என் வாய்க்குள் புக வேண்டும். இது பிரம்மன் எனக்கு அளித்த வரம் என்று அவரை இடைமறித்து நின்றாள். உடனே அனுமான் தன் உருவத்தை இன்னும் பெரிதாக்கி கொண்டு,
அப்படியா, என்னை விழுங்கும் அளவுக்கு உன் வாயை பெரிதாக்கிக் கொள் என்று கோபமாக கூறினார். சுரசையும் அவர் உருவத்தை விட பெரிதாக வாயை திறந்தாள். இதில் இன்னொரு ரகசியம் என்னவென்றால், மிக பெரியதாக வாயை திறந்தால் எதிரில் இருப்பதை தெளிவாக பார்க்க இயலாது. அந்த சமயத்தில் சட்டென்று அறிவுபூர்வமாக யோசித்து தன் உருவத்தை கட்டை விரல் அளவுக்கு சுருக்கி சட்டென்று அவள் வாய்க்குள் புகுந்து வெளியே வந்துவிட்டார் ஹனுமான். பின் ஆகாயத்தில் நின்று கொண்டு, தாட்சாயணி, உனக்கு நமஸ்காரம். உன் வாயில் புகுந்து விட்டேன். உன் வரமும் சத்தியமாயிற்று என்றார். உடனே சுரசையானவள் தன் சொந்த வடிவெடுத்து இன்முகத்துடன் நடந்ததை கூறி, வானர சிரேஷ்டனே, சௌக்கியமாகச் சென்று விரைவில் ராகவனுடன் வைதேகியை சேர்ப்பீராக என்று வாழ்த்தி அனுப்பினாள். வானரர்களும் சுரசையை அனுமான் தன் அறிவால் ஜெயித்ததைக் கண்டு வாழ்க வாழ்க என கொண்டாடினர். பின்னர் ஹனுமான் வான்வெளியில் கருடனுக்கு நிகரான வேகத்துடன் சென்றார். அப்பொழுது மூன்றாவது தடையாக பெருத்த உடல் கொண்ட சிம்ஹிகா என்ற ராட்சசி, அவள் ஒரு சாயாகிராகி, அதாவது நிழலை பற்றி இழுக்கக்கூடியவள், நிழலை பற்றி இழுத்தே விழுங்கக்கூடியவள். அவள் ஹனுமனின் நிழலை பற்றி இழுத்தாள். அவள் சிம்ஹிகை என்பதை அனுமன் உணர்ந்து கொண்டார். எப்படி என்றால், சுக்ரீவன் முதலிலேயே ஹனுமனிடம் சிம்ஹிகையை பற்றி கூறியிருந்தார். அதனால் அவள் சிம்ஹிகை என்பதை உணர்ந்து கொண்டு அனுமன் அகலமாக திறந்த அவள் வாயினுள் வஜ்ராயுதம் போல் பாய்ந்து அவள் வயிற்றை கிழித்து கொண்டு நரசிம்மர் ஹிரண்யகசிபுவின் குடலை மாலையாக போட்டுக்கொண்டதைப் போல் அவளுடைய குடலை மாலையாக போட்டுக்கொண்டு வெளியே வந்தார். இந்த சிம்ஹிகை என்பவள் யாரென்றால் ராகுவின் அம்மா. அனுமார் ராகுவின் அம்மாவையே வதம் செய்து குடலை மாலையாக போட்டுக்கொண்டதால் இந்த சரித்திரத்தை நினைத்தால் ராகு தோஷம் நம்மை அண்டாது என்பார்கள். அதனால் பக்தர்கள் அனுமாருக்கு இதைப் போலவே மாலை போட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம். குடலை மாலையாக கொண்டு வந்து போட முடியாது, அது நான் வெஜிடேரியன். ஆனால் புரோட்டீன் அதிகம். இதைப்போல புரோட்டீன் வெஜிடேரியனில் எதில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். உளுந்தில் புரோட்டீன் அதிகம். அதனால் அதை வடையாக்கி மாலையாக கோர்த்து அனுமாருக்கு சாற்றுகிறார்கள். வடக்கத்தியர்கள் ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடுகிறார்களே என்றால் நமக்கு காரம் அதிகம் பிடிக்கும், அதனால் வடை மாலை. அவர்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கும், அதனால் ஜாங்கிரி மாலை. இரண்டிலும் மூலப்பொருள் உளுந்துதான். இவ்வாறு மூன்றாவது தடையை தன் ஆற்றலால் ஜெயித்தார் அனுமான். பின் மீண்டும் பறந்து கொண்டே யோசித்தார், ஏன் நமக்கு மட்டும் இவ்வாறு தடைகள் வருகின்றன? ஓ, நாம் ராம ஜபம் செய்வது குறைந்து விட்டது போலிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு தடைகள் என்று நினைத்து ராம் 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 என்று ராமநாமம் ஜபித்து கொண்டே பறக்க ஆரம்பித்தார். பின்னர் ஒரு தடையும் வரவில்லை. 100 யோஜனை தூரத்தையும் இவ்வாறு கடந்த பின் மரக்கூட்டங்களையும் நந்தவனங்களையும் பார்த்தார். பின் ஆகாயத்தையே தடுத்து கொண்டிருக்கும் தன் சரீரத்தையும் வேகத்தையும் பார்த்த உடனேயே ராட்சதர்கள் என்னை பற்றி அறிய துடிப்பார்கள் என்று எண்ணி தன் உடலை சுருக்கி கொண்டு இயல்பான வடிவத்தை அடைந்து மரங்கள் நிறைந்த லம்பம் என்ற மலையின் சிகரத்தில் இறங்கி அமராவதி பட்டணம் போல் விளங்குவதும் அரக்கர்களும் நாகர்களும் நிறைந்ததுமான இலங்கையை பார்த்தார் ஹனுமான். இனி கொடிய ராட்சசர்கள் காவல் புரியும் இலங்கைக்குள் ஹனுமான் எவ்வாறு சாமர்த்தியமாக பிரவேசித்து அன்னை சீதையை தேடினார் என்பதை அடுத்த ஆடியோவில் காண்போம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.